வணக்கம். இந்த வீடியோ பதிவுல ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் பென்டகனல் பிரமிட் ப்ராப்ளம் பார்க்க போறோம். Problem: A pentagonal pyramid of base side 30 mm and height 70 mm is resting on one of its base corner on HP. Its axis inclined at an angle of 60 degree to HP and parallel to VP. Draw its projection. இந்த ப்ராப்ளத்தில் நமக்கு ஆப்ஜெக்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பென்டகனல் பிரமிட் கொடுத்துருக்காங்க. அதோட பேஸ் சைடு 30 mm and height 70 mm. Then resting condition என்ன கொடுத்துருக்காங்கன்னா one of its corner rest on HP and 60 degree inclination to HP and parallel to VP. Draw its projection. First நம்ம என்ன பண்ணணும், ஒரு XY reference line draw பண்ணணும். Then VP and HP mark பண்ணிருங்க. அடுத்து நமக்கு பென்டகன் சைடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 30 mm கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், 30 mmக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணுங்க. தென் அடுத்து நம்ம என்ன பண்ணோம், ஃபார் பென்டகனுக்கு எவ்வளோ ஆங்கிள், 108 டிகிரி ஆங்கிள். தென் ப்ரொடக்டர் ஃபிக்ஸ் பண்ணுங்க. தென் 108 டிகிரிக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த எண்டு இருக்குது, இந்த லைனில் அடுத்த எண்டில் இருந்து அகெயின் 108 டிகிரிக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணுங்க. நமக்கு சைடு எவ்வளோன்னு தெரியும், 30 mm. தென் 30 mm மார்க் பண்ணுங்க. அடுத்து கேம்பஸ் எடுத்துட்டு 30 mm மெஷர் பண்ணி தென் இந்த ரெண்டு எண்டில் இருந்தும் ஒரு ஆர்க் அடிங்க. இதை ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பென்டகன் ட்ரா பண்ணியாச்சு. இது நமக்கு என்னது, நேம் கொடுத்துக்கோங்க. A dash, B dash, C dash, D dash and E dash. அடுத்து நம்ம பென்டகன் பிரமிடை பார்க்கும்போது இந்த ஸ்லாண்ட் எட்ஜ் எல்லாமே நமக்கு என்ன ஆகும், விசிபிள் ஆகும். பாருங்க, இந்த ஸ்லாண்ட் எட்ஜ் லைன் வருது பார்த்தீங்களா, இது எல்லாமே நமக்கு என்ன ஆயிரும், இந்த ஸ்லாண்ட் எட்ஜ் எல்லாமே நமக்கு என்ன ஆகும், விசிபிள் ஆகும். அதை நம்ம இதெல்லாம் ட்ரா பண்ணணும். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும், இந்த பாயிண்ட்ல இருந்து சென்டர் பாயிண்ட் இதுக்கு மார்க் பண்ணுங்க. சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு அகெயின் எல்லா பாயிண்ட்டுக்குமே நம்ம கனெக்ட் பண்ணுங்க. அடுத்து இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு O டேஷ் நேம் கொடுத்துருங்க. இது நம்மளுடைய ரெஸ்ட் ஆன் ஹெச்பி கண்டிஷனில் நம்மளுடைய டாப் வியூ. அடுத்து நம்ம இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், ஃப்ரண்ட் வியூ ப்ரொஜெக்ட் பண்ணணும். நம்மளுடைய அப்சர்வ் பொசிஷன். இப்போ இந்த எல்லா பாயிண்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ணணும், வெர்டிக்கல் லைன் அப்வர்ட் டைரக்ஷனில் ட்ரா பண்ணணும். அது மீட் பண்ணுற பாயிண்ட்டுக்கு அகெயின் நேம் கொடுத்துருங்க. இதில் எது விசிபிள், இதில் எது விசிபிள்னா B டேஷ் விசிபிள், C டேஷ் விசிபிள், தென் D டேஷ் விசிபிள். இன்விசிபிள் எதுனா A dash and E dash invisible. பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு நேம் கொடுத்துருங்க. அடுத்து இதை ஜாயின் பண்ணுங்க, லைன் ஃபார்மா. அடுத்து நமக்கு இதோட ஹைட்டு கொடுத்துருக்காங்க, பென்டகனோட ஹைட்டு 70 mm கொடுத்துருக்காங்க. இந்த XY ரெஃபரன்ஸ் லைன்ல இருந்து 70 mmக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணுங்க. அதில் இருந்து நம்ம எதை பேஸ் பண்ணி ட்ரா பண்ணோம், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஆக்சிஸ் லைன் ட்ரா பண்ணிடுங்க. தென் 70 mm எடுத்து மார்க் பண்ணுங்க. XY ரெஃபரன்ஸ் லைன்ல இருந்து இந்த பாயிண்ட் டச் ஆகுது பார்த்தீங்களா, இந்த 70 mmக்கு ஆக்சிஸ் லைனில் நேம் கொடுத்துருங்க. அது O பாயிண்ட். அடுத்து ஓவையும் பி பாயிண்டையும் கனெக்ட் பண்ணுங்க. அடுத்து O, C, then again O and D பாயிண்ட்.
ரிமைனிங் 2 கார் நமக்கு என்னது இன்விசிபிள். அதனால நமக்கு என்னது அது அப்படியே கோயின்சைட் ஆயிரும். அதனால அதை ட்ரா பண்ண தேவையில்ல. அடுத்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, டீட்டா கொடுத்துருக்காங்க. டீட்டா 60 டிகிரி. ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணுங்க. XY ரெஃபரன்ஸ் லைனில் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிடுங்க. அந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம என்ன பண்ணணும், 60 டிகிரிக்கு நம்ம ஒரு ஆக்சிஸ் லைன் ட்ரா பண்ணுங்க. இந்த ப்ராப்ளத்தில் ஆக்சிஸ் இன்க்ளைன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சிஸ் லைனை இன்க்ளைனேஷனில் ட்ரா பண்ணிடுங்க. அடுத்து என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த இன்க்ளைனேஷனில் இந்த ட்ரையாங்குலர் அப்படியே நம்ம என்ன பண்ணணும், இந்த ஃப்ரண்ட் வியூ அப்படியே நம்ம இன்க்ளைனேஷன் அபவுட் ஹெச்பியில் 60 டிகிரிக்கு ட்ரா பண்ணணும். எப்படி ட்ரா பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த பியும் டியோட டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணிட்டு அதோட சென்டர் பாயிண்ட்டை இந்த பாயிண்ட்ல வச்சுட்டு அப்படியே லைட்டாக மூவ் பண்ணுங்க. எங்கே டச் ஆகுதோ அந்த லைனை ட்ரா பண்ணுங்க. அடுத்து நமக்கு இதோட ஹைட் தெரியும். இந்த பாயிண்ட்ல இருந்து ஹைட்டை மார்க் பண்ணிடுங்க. அடுத்து இந்த ஸ்லாண்ட் சர்ஃபேஸை ஜாயின் பண்ணிடுங்க. தென் நேமிங் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிடுங்க. என்ன நேமிங் இருக்கோ அதை அப்படியே இங்கே மார்க் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம இப்போ அப்சர்வ் பொசிஷன் மேலே இருந்து நம்ம என்ன பண்ணணும், டாப் வியூ ட்ரா பண்ணணும். அதுக்கு இந்த இந்த இதில் இருக்கிற இந்த ட்ரா பண்ணியிருக்கிற இந்த வியூவில் இருந்து நம்ம என்ன பண்ணணும், வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணணும். டவுன்வர்ட் டைரெக்ஷனில் ட்ரா பண்ணணும். ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே டவுன்வர்ட் டைரெக்ஷனில் வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணிடுங்க. அதுக்கடுத்து இங்கே இருந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த டாப் வியூவில் இருந்து நம்ம ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணணும். ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணிடுங்க. தென் இப்போ இந்த ஏ பாயிண்ட்டும் இந்த ஏ டேஷ் பாயிண்ட்டும் மீட் பண்ணுற பாயிண்ட்டுக்கு நேம் கொடுத்துருங்க. அகெயின் ஏ டேஷ். அடுத்து பி அண்டு பி டேஷ் மீட் பண்ணுற பாயிண்ட் நேம் கொடுத்தாச்சு. அடுத்து சியும் சி டேஷ் மீட் பண்ணுற பாயிண்ட் நேம் கொடுத்துருங்க. டி அண்ட் டி டேஷ், இ அண்ட் இ டேஷ். தென் ஓ ஓ பாயிண்ட்டும் ஓ டேஷ் பாயிண்ட் மீட் பண்ணுற பாயிண்ட் ஓ டேஷ் நேம் கொடுத்துருங்க. இப்போ இதெல்லாம் கனெக்ட் பண்ணுங்க. கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த டைரெக்ஷனில் மேலேருந்து பார்க்கும்போது நமக்கு என்ன பண்ணணும், இந்த இந்த கார்னர் நமக்கு என்னது, இந்த கார்னர் நமக்கு இன்விசிபிள் கண்டிஷன். சரிங்களா? இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும், டேஷ் லைனில் ட்ரா பண்ணணும். எது எதெல்லாம் இன்விசிபிளோ நம்ம அதை என்ன பண்ணணும், டேஷ் லைனில் ட்ரா பண்ணுங்க. தென் இதுதான் நம்மளுடைய ஃபைனல் வியூ. தென் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல் டைமென்ஷன் ஆர்னமெண்ட் எழுதிடணும். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.